46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் நாம் எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டு ஒருவர் அதை நாம் வாசிப்ப கேட்போம். சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை இந்த வசனமானது சொல்ல, இந்த வசனத்தினுடைய இந்த எந்த சூழ்நிலையில கடவுள் இந்த வாக்கு தத்தத்தை ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கொடுத்தார் என்று சொன்னால், தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு மற்ற புற மக்களுடைய தெய்வங்களை, உருவங்களை, சொரூபங்களை அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். அவர்கள் பாபிலோனின் தெய்வமாகிய 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, பேல் என்ற தெய்வத்தையும் நேபோ என்ற தெய்வத்தையும் அவர்கள் விக்கிரகங்களாக உண்டாக்கி அதை அவர்கள் வணங்கி வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உண்டாக்குகிற உங்கள் தெய்வத்தை நீங்கள் தான் சுமக்கணுமே தவிர அது உங்களை சுமக்காது. ஆனால் நான் உங்களை சுமப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் தூக்கி சுமப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, உங்களை தூக்கி சுமக்கிறது தான் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்திலே சொல்லுகிறார், நீங்களே பொன்னை தராசில் நிறுத்து அதை ஒரு தட்டான்க கொடுத்து அதை தெய்வமாக உருவாக்குகிறீர்கள், அதை வணங்கிக் கொள்கிறீர்கள், அதை தோளிலே எடுத்துக்கொண்டு சுமந்து அது இருக்கும் ஸ்தானத்திலே வைக்கிறீர்கள், அது நிற்க வைக்கிறீர்கள், அதை அசையாதபடிக்கு அதற்கு நீங்கள் உறுதுணை பண்ணுகிறீர்கள், அதை நோக்கி கூப்பிடுகிறீர்கள். அது உங்களுக்கு மருவத்தோடு கொடுக்கிறதும் இல்லை, இக்கட்டில் உங்களுக்கு உதவி செய்கிறதும் இல்லை. ஆனால் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற, யாருக்கு சொல்லுகிறார் என்றால், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதி இருக்கிற சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தரை சேவிக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அப்படி நான் செய்து வந்தேன். இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மை சுமக்குகிறவர். சொல்லப்படுகிறது, தாயின் கற்பத்தில் உருவாகும் காலத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தாங்கி வருகிறார். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இன்றைக்கு நாம் எல்லாரும் நம்முடைய பெற்றோருக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவர் நம்முடைய தாயின் கருவிலிருந்து நம்மை சுமந்திருக்கிறார். எங்கே சுமக்கிறாரா? தாயின் கருவிலிருந்து சுமந்து முதிர் வயது வரைக்கும், உங்கள் முடி நரை வயது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? உங்களை தாங்குவேன். அல்லேலூயா. ஆண்டவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், மற்ற யாராலும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்ப நம்மளை தாங்குகிறவர்கள், அதாவது சொன்னா, ஒரு தாய் தன் பிள்ளையை எவ்வளவு நேரம் தூக்கிட்டே இருக்க முடியும்? எவ்வளவு நேரம் தூக்கி இருப்பீங்க? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோல்ல எவ்வளவு நேரம் நீங்கள் தூக்கி வச்சிருக்க முடியும்? கொஞ்ச நேரம் வச்சிருக்க முடியும். ஒரு தாய் தன் பிள்ளையை கர்ப்பத்துல எத்தனை மாசம் வரைக்கும் சுமக்க முடியும்? ஒரு 10 மாசம் வரைக்கும் சுமக்க முடியும். அதாவது எல்லாமே ஒரு தகப்பனா இருந்தாலும் தாயா இருந்தாலும் எல்லாரையும் அவங்க வாழ்நாள் முழுவதும் நம்ம சுமக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து நீ சாகும் வரைக்கும், உன்னுடைய நரை வயது வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சில உறவுகள் நம்மை சில வேளை தாங்குவாங்க.
ஆனா ஒரு குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட மாதங்கள், குறிப்பிட்ட வருஷங்கள் மட்டும்தான் தாங்குவாங்க. உதாரணத்திற்கு மோசேயினுடைய குடும்பத்தை அவனுடைய மாமனார் எத்ரோ சில காலங்கள் என்ன பண்ணாரு, தாங்கினார். மோசே எகிப்திற்கு தேவன் அனுப்பினார். அது வரைக்கும் அந்த ஜனங்கள் எங்க இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய மாமனார் வீட்டுல தான் இருந்தாங்க. அப்பதான் அவங்க பிரயாணப்பட்டு வருகிற பொழுது அவங்கள இடையில வனாந்திரத்துல பார்த்து மோசேட்ட தன்னுடைய அந்த பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியையும் ஒப்பு கொடுக்கிறார். இப்படி இந்த உறவுகள் சில வேளை நம்ம தாங்கலாம். ஆனாலும் அவங்களை நம்ம முழு மனதோடு தாங்குறாங்களா, முழு மனதோடு நமக்கு உதவி செய்யறாங்களா என்று நம்ம உணர முடியாது. சில வேளை கசப்பு ஏற்படும், சில வார்த்தைகள் நமக்கு வரும். நீ சும்மா உட்கார்ந்துருக்கிற, அவனுக்கு சோறு போடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது ஆனா ஆண்டவர் ஒருபொழுதும் நம்மை தாங்குகிறது குறித்து அவர் ஒரு நாளும் ஒரு குறை நம்மளை சொல்லுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் யாரை தாங்குகிறார் என்றால் விழுகிறவனை கர்த்தர் தாங்குகிறார். சங்கீதம் 145 சங்கீதம் 14 சொல்லி இருக்கிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் என்ன பண்றாரா, விடுவிக்கிறார் என்று இந்த வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். சங்கீதம் 145 சங்கீதம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாரையும் தாங்குகிறார். என்னால முடியல, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை தாங்குகிறார். அவர் ஏன் தாங்குகிறார் என்றால் ஏசாயா 63:5 சொல்லுகிறது. ஏசாயா 63:5 வாசியுங்கள். நான் பார்த்தேன், துணை செய்கிறவர் ஒருவரும் இல்லை, தாங்குகிறவர் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டு, அப்பொழுது என் புயம் எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரம் என்னை தாங்கிற்று என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர், இது ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனமான வசனம். ஆண்டவருக்கு அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை அவர் கடந்து சென்றார். அவர் சிலுவையை சுமக்கிற பொழுது அவருக்கு உதவி செய்வதற்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டது. அந்த மனிதன் ஆனால் முடிச்சு வரைக்கும் சுமந்து கொண்டு வர முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்துல நான் பார்த்தேன், துணை செய்கிறவர் ஒருவரும் இல்லை, தாங்குகிறவர் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க கலங்கும் பொழுது ஆண்டவர் உங்களை தாங்குகிறார். ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு தாங்க யாரும் இல்லை என்று நாம் கலங்கும் நேரத்தில் ஆண்டவர் நம்மை தாங்குகிறார். அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏனென்றால் அவர் நம்மை படைத்த தேவன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று வாக்கு பண்ணின தேவன். அவரால் மட்டும்தான் இந்த காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. நாமும் கூட சிலரை தாங்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பொருளால, உங்களுடைய உங்களால் முடிந்ததை மற்றவர்களுக்கு செய்து நீங்கள் அவர்களுக்கு தாங்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு வருகிற பொழுது அவர்களுக்கு விரோதமாக அமலேக்கியர்கள் போராட வந்தார்கள், யுத்தம் பண்ண வந்தார்கள். எங்கள் தேசத்தின் வழியாக நீங்கள் போகக்கூடாது என்று அவர்களை வழிமறித்தார்கள். அப்பொழுது யுத்தம் நடந்தது. அப்பொழுது மோசேயினுடைய கைகளை தாங்கி பிடிப்பதற்கு 2 பேர் தேவைப்பட்டார்கள். ஊரும் ஆரோனும் அவர் மோசேயினுடைய கரங்களை தாங்குவதற்கு. அதை போல நாம் சோர்ந்திருக்கும் பொழுது, நாம சில தேவைகள் நிமித்தமாக, நாம் போராட்டத்தின் நிமித்தமாக தளர்ந்திருக்கும் பொழுது நாம் அவர்களை வார்த்தையினால திடப்படுத்த வேண்டும். பயப்படாதீங்க, கடவுள் இருக்கிறார், எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாம் சரியாயிடும் அப்படி என்று வார்த்தையினால நம்ம அவங்களை தாங்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்ம நினைக்கிறோம், சாதாரணமான வார்த்தை நினைக்கிறோம். அந்த வார்த்தை தான் மனிதனை உயிர்ப்பிக்க கூடியது, அவர்களுக்கு புதிய ஒரு தெம்பை தரக்கூடியது. அல்லேலூயா. வியாதியில படுக்கையில் இருக்கிற என்ன பண்ணலாம், போயிட்டு நீங்க அவர்களை விசாரித்து, பயப்படாதீங்க, சரியாயிடும், நீங்க நல்லாயிடுங்க அப்படின்னு வார்த்தையினால் அவர்களை தாங்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பினாலே தாங்க வேண்டும் என்று எபேசியர் 4 அதிகாரம் 2 வசனமும் கொலோசியர் 3 அதிகாரம் 13 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
அன்பினாலே ஒருவரை தாங்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு செலுத்துவது கஷ்டமா ஈஸியா? ஒருத்தவங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா, என்ன ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிப்பது கஷ்டமா ஈஸியா? ஈஸிதான். அல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்புகிறார். நீங்கள் ஒருவரை விசாரிங்கள். நான் தனித்திருந்தேன், என்னை விசாரித்தீர் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வியாதிப்பட்டிருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. அப்படி இதெல்லாம் ஆண்டவர் சொல்ற. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் கேட்கிறாங்க, ஆண்டவர் நீங்க எப்ப வியாதியா இருந்தீங்க, எப்ப பசியா இருந்தீங்க, எப்போது நீங்க துணி இல்லாத இருந்தீங்க? ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியவர்களில் யாருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கு செய்தீர்கள் என்று சொல்கிறார். அப்ப நம்ம இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு நாம் செய்கிற எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் நாம் கடவுளுக்காக செய்கிறோம். முதலாவது அவர் நம்மை தாங்குகிறார். இரண்டாவது சொல்லுகிறது ஏந்துகிறார். அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, நீ என்ன தாங்குன்னு தாங்கணும், ஏந்து ஏந்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளால மட்டும்தான் நமக்கு உதவி ஏந்த முடியும். அதை ஏந்த முடியும் சொன்னா பாதுகாக்க முடியும். ஆபத்து காலத்துல வந்து பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. சங்கீதம் 91:12 சொல்லுகிறது. சங்கீதம் 92:12 அல்லேலூயா. 91:12 சொல்லி இருக்கிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் உங்களை ஏந்துவார்கள். இது யாரை சொல்றா? தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம், தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு என்று. அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, ஜஸ்ட் மிஸ்ல நான் உயிர் தப்பில, சின்ன அதாவது உயிர் தப்பினது சொல்லுவாங்க. அப்ப ஏதோ ஒன்று நம்மை தடுத்திருக்கிறது, அதுதான் கர்த்தருடைய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அவர் பாதுகாக்கிறவராக, ஏந்துகிறவராக, சுமக்கிறவராக இருக்கிறார். லூக்கா 2:8 28 அங்கே இயேசுவின் வருகைக்காக காத்திருந்த அன்னாள் தன்னுடைய குழந்தைகளை வாங்கி தன் கையில ஏந்தின பொழுது ரட்சியத்தை என் கண்கள் கண்டது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் நம்மை தாங்குகிறார், ஏந்துகிறார். அடுத்ததாக சுமக்கிறார். எப்படி சுமக்கிறார் என்றால், உபாகமம் 1:31 சொல்லி இருக்கிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் நம்மை சுமக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 19:4 உபாகமம் 32:11 கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல கடவுள் நம்மை சுமக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாசியுங்கள். யாத்திராகமம் 19:4, இன்னொருத்தம் உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சேட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சேட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார், அந்நிய தேவர்கள் அவரோடு இருந்ததில்லை. யாத்திராகமம் 19:4 நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமென். கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறதை கண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்முடைய பலவீனமான நேரம், சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலைகள், யாரும் உதவியற்ற ஒரு சூழ்நிலைகள், எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் நம்மை சுமந்திருக்கிறார். ஆனால் தேவன் நம்மை சில விஷயங்களை சுமக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உடன்படிக்கையை சுமக்க வேண்டியது லேவியர்கள், ஆசாரியருடைய கடமையா இருந்தது. அவர்கள் எங்கு போனாலும் என்ன பண்ணும், அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டே செல்ல வேண்டும். நியாயாதிபதிகள் 3:18 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவர்கள் காணிக்கைகளை சுமந்து வந்தார்கள். அடுத்து சொல்லப்படுகிறது சங்கீதம் 26:6 சொல்லப்படுகிறது, விதைகளை சுமந்து செல்கிறோம். விதை என்பது கர்த்தருடைய வசனம்.
நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் சுமக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் இப்ப மனப்பாடமா அநேக வசனங்களை சொன்னார்கள். அந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் சுமக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியில நமக்காக பூமியில இறங்கி வந்து நமக்காக சிலவற்றை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஏசாயா 53 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 53:12 சொல்கிறது, நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். சங்கீதம் 63 அந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய துக்கம், வேதனை, வியாதி எல்லாவற்றையும் அவர் நமக்காக சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விட மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்களிலே நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கும். நமக்காக அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர். நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் நம்முடைய தேவைகளையும் அவர் சரி செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக அவர் சொல்லுகிறார், நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய இந்த தொடக்கத்து நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நமக்கு எத்தனையோ விபத்துகள் வந்து இருக்கிறது. நம்ம டூ வீலர்ல போகும்பொழுது பிரயாணம் பண்ணுகிறப்ப எத்தனையோ நம்ம சறுக்கல்கள் வந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய வந்த எல்லாவற்றையும் தப்பித்து இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களில தப்பிவித்து இருக்கிறார். நம்முடைய தேவைகள் நெருக்கடியான சூழ்நிலையில தேவன் நம் தேவைகளை சந்தித்து அவர் தப்புவித்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் இதுவரைக்கும் தப்புவித்தேன், இனிமேலும் தப்புவிப்பேன். இனிமேலும் சொன்னா நம்முடைய நடை வயது வரைக்கும், நம்முடைய முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். சங்கீதம் 90 நினைக்கிறேன், முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன் என்று அந்த சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் முதிர் வயதிலே நாம் கனி தந்து கர்த்தருக்கு பலனாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்த நம்மை நடத்துவார் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம திருவிருந்து ஆராதனைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்ம எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம திருவிருந்து ஆராதனை